வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுசித்ரா செட்டி. பேரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க தமிழ்நாடு இல்லைன்னு. கரெக்ட். அதே மாதிரி தான் இவங்க பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா அப்படின்ற கேரக்டர் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அவங்கள பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 1989 பிறந்திருக்காங்க. 36 வயசு முடிஞ்சுங்க. இவங்க தமிழ்நாடு இல்லை, கர்நாடகாவில் பெங்களூரில் பிறந்திருக்காங்க. அங்கே நான் படித்து அங்கேயும் கிராஜுவேட் ஆகி வளர்ந்து அங்கேயே சீரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க நடித்த சீரியல் தான் ஈஸ்வரி. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வளம் வந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு வாய்ப்பு, நாணல் அப்படின்ற ஒரு சீரியல் கலைஞர் டிவியில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பார்த்திங்கன்னா 2006 பார்த்திங்கன்னா இவங்க கண்டுகொலி குமாரராமா அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டு 2013 எலெக்ஷன், சிவா அப்படின்ற 2 படம் பண்ணியிருக்காங்க. 2014 உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சைவம் அப்படின்ற படத்தில் நாசர் படம், அந்த படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. எல்லோரும் மேபி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 2020 திடீர்னு சீரியலுக்கு வந்துட்டாங்க. மாங்கல்ய தோஷம் அப்படின்ற சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து அப்படி ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா 2020 பாக்கியலட்சுமி சீரியல் கிடச்சிருச்சு. அது ஒரு பெங்காலி ரீமேக் சீரியல். அதில் இவங்க நடிக்க ஆரம்பித்தா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சீரியல் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இவங்கள கெரியரும் சூப்பராக போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்தளவுக்கு இந்த சீரியல் நடித்து இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்க சீரியலில் ஃபேமஸ் ஆனதை தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. 1.5 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதில் போனீங்கன்னா அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் போட்டு கலக்கியிருப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.